ஆத்ம தர்சனம். ஸ்லோகம் 383. பரிசுத்தமான அந்தக்கரணத்தை சாட்சியாகவும் ஞான மாத்திரமாகவும் உள்ள தனது ஸ்வரூபத்தில் வைத்து மெதுவாக அசைவிலாத நிலைக்கு கொணர்ந்து பிறகு பரிபூர்ணமாகிய தனது நிலையை தொடர்ந்து காண வேண்டும். ஸ்லோகம் 384. தனது அஞ்ஞானத்தால் கற்பிக்கப்பட்ட தேகம், இந்திரியங்கள், பிராணன், மனது, அகங்காரம் முதலிய எல்லா உபாதிகளினின்றும் விலகியதும் பிளவுபடாததும் எங்கும் நிறைந்ததுமான ஆத்மாவை பேராகாயத்தைப் போல் பார்க்க வேண்டும். ஸ்லோகம் 385. செம்பு, குதிர், ஊசி முதலிய நூற்றுக்கணக்கான உபாதிகளினின்று விலகிய ஆகாயம் ஒன்றே ஆகிறது, விதவிதமானது அன்று. அவ்வாறே அகங்காரம் முதலியவற்றினின்று விலகிய பரம்பொருள் ஒன்றேயாம். ஸ்லோகம் 386. பிரம்மா முதல் அணு பூச்சி வரை உள்ள உபாதிகள் வெறும் பொய்யே. ஆகையால் தனது ஆத்மாவை பரிபூர்ணமாய் எங்கும் நிறைந்து நிற்கும் ஒன்றேயாக சாக்ஷாத்கரிக்க வேண்டும். ஸ்லோகம் 387. எங்கு மதிமயக்கத்தால் ஒரு பொருள் கற்பனை செய்யப்பட்டதோ அதை பற்றிய அறிவு விளக்கம் ஏற்பட்டவுடன் அது அதுவாகவே ஆகின்றது, அதினின்று பிரிந்ததாக ஆவதில்லை. மதிமயக்கத்திற்கு அழிவு ஏற்பட்டதும் மதிமயக்கத்தால் காணப்பட்ட பாம்பு என்ற பொருள் கயிறாகவே விளங்குகிறது. அவ்வாறே உலகாய் காணப்படுவதெல்லாம் ஆத்மஸ்வரூபமே. ஸ்லோகம் 383. தானே பிரம்மா, தானே விஷ்ணு, தானே இந்திரன், தானே சிவன், தானே இந்த உலகெல்லாம், தன்னையன்றி வேறாக ஒரு சிறிதும் இல்லை. அழகும் ஒழுங்கும் உருக்கொண்ட இவ்வுலகிற்கு முன் உதித்தவனாக நான் உள்ளேன். இது தைத்திரிய உபனிஷத் வாக்கு. ஸ்லோகம் 389. தானே அகத்தில், தானே புறத்திலும் கூட, தானே கிழக்கில், தானே மேற்கில், தானே தெற்கில், தானே வடக்கில், அவ்வாறே தானே மேலே, தானே கீழேயும். ஸ்லோகம் 390. அலை, நுரை, சுழல், குமிழி முதலியவை எல்லாம் உண்மை நிலையில் தண்ணீராகவே எங்கனம் உள்ளனவோ அங்கனமே தேகம் முதல் அகங்காரம் வரையிலுள்ள இது எல்லாம் அறிவுமயமான ஆன்மாவே. பரிசுத்தமாயும் ஒருபடித்தாயும் உள்ள அறிவுமயமான ஆன்மாவேயாம். ஸ்லோகம் 391. வாக்குக்கும் மனதுக்கும் பிடிபடும் இந்த உலகம் அனைத்தும் சத்தாகிய பிரம்மமே. பிரகிருதியின் எல்லையை கடந்து நிற்பவனுக்கு பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லவே இல்லை. மண், கலசம், குடம், பானை முதலிய பெயர்களால் அறியப்படுவது போல மண்ணை காட்டிலும் வேறாக உள்ளதா என்ன? மாயையாகிய மதுவால் மதி இழந்தவன் நீ நான் என்ற இந்த மாதிரியான வதந்திகளை பேசுகிறான். ஸ்லோகம் 392. பொய்யான அத்தியாசம் நீங்குவதற்காகவே வேதம் யத்ர நான்யத், எங்கு வேறொன்றை என்றுள்ள வாக்கியங்களில் வினைச் சொற்களை மீண்டும் மீண்டும் உபயோகித்து பிரம்மத்தை தவிர இரண்டாவது வஸ்து இல்லை என்பதை கூறுகிறது. எங்கு வேறொன்றை காண்பதில்லையோ, வேறொன்றை கேட்பதில்லையோ, வேறொன்றை அறிவதில்லையோ அது பூமா. ஸ்லோகம் 393. ஆகாயத்தைப் போல் மாசற்றதாயும் ஒரே வடிவாயும் எல்லையற்றதாயும் அசைவற்றதாயும் மாறுபாடு அற்றதாயும் உள்ளென்றும் புறமென்றும் இல்லாததாயும் வேறொன்று இல்லாததாயும் இரண்டு அற்றதாயும் தான் தானேயாகி விளங்குவதுமாயும் உள்ளது பரபிரம்மம். அதை அறிந்த பின் அறிய வேண்டியது என்ன இருக்கிறது? ஸ்லோகம் 394. இங்கு பலவாறாக சொல்லுதற்கு என்ன இருக்கிறது? ஜீவன் உண்மை வடிவில் பிரம்மமே. விசாலமான இந்த உலகனைத்தும் பிரம்மமே. வேதத்தினின்று பிரம்மம் இரண்டற்றது என்பது தெளிவு. நான் பிரம்மமே என்ற விழிப்புடன் கூடிய புத்தியை உடையவர்கள் வெளியுலகை முற்றும் துறந்தவர்களாய் தெளிவாக பிரம்ம சாக்ஷாத்காரம் எய்தியவர்களாய் எப்பொழுதும் அறிவும் ஆனந்தமுமே உருக்கொண்டவர்களாய் வசிக்கிறார்கள். இது நிச்சயம்.
கோட்டி நூல்களால் எது சொல்லப்படுகிறதோ அதை அரை ஸ்லோகத்தில் கூறுகிறேன். பிரம்மம் சத்தியம், உலகம் பொய், ஜீவன் பிரம்மமே, வேறன்று. ஸ்லோகம் 395. அழுக்கு நிறைந்த உரை போன்ற உடலில் நான் என்ற புத்தியால் உண்டாக்கப்பட்ட ஆசையை ஒழிப்பாயாக. காற்று மயமான சூக்ஷ்ம தேகத்திலும் வலுவில் பிறகு அவ்வாறே செய்க. வேதத்தில் கூறப்பெற்ற பெருமையுடையதும் எப்பொழுதும் ஆனந்த வடிவானதுமான ஆத்மா நான் என்று நன்கு உணர்ந்து பிரம்ம வடிவாகவே நிற்பாயாக. ஸ்லோகம் 396. பிணம் போன்ற இந்த உடலை மனிதன் எதுவரை போற்றி வாழ்கிறானோ அதுவரை அவன் அசுத்தமானவன். பகைவர்கள் இடம் இருந்து துன்பம் அவனுக்கு உண்டாகிறது. பிறப்பு, இறப்பு, நோய், நரகம் ஆகியவையும் உண்டாகின்றன. எப்பொழுது பரிசுத்தமானதும் மங்கள வடிவானதும் அசைவற்றதுமான ஆத்மா என தன்னை அறிகிறானோ அப்பொழுது மேற்கூறிய அத்துன்பங்களினின்று விடுபட்டவனாக ஆகிறான். அதை வேதமும் கூறவில்லையா?